தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் கருத்துக்களை சொல்லி எல்லாத்தையும் திருமான இவர் எப்பயுமே இப்படிதான் புரியாமல் பேசுவார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை என் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நீங்களே பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் தோற்றம் என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அந்த வழி எங்களுக்கு தான் வலிக்கும். உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க பேசுனீங்க, அதாவது திமுகவும் டிவிகேவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற வேண்டும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி மட்டுமா சொன்னீங்க? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் எதிரும் புதிருமாக இருந்துக்கிட்டு இந்திய கூட்டணியில் இணையிலையா? மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் எதிரும் புதிருமாக இருந்துக்கிட்டு இந்திய கூட்டணியில் இணைந்து செயல்படவில்லையா அப்படின்ட்டு 2-3 மேற்கோள்களை காட்டியும் அந்த மாதிரி டிவிகேவும் திமுகவும் இங்கே மாநிலத்தில் எதிர் துருவத்தில் இருந்தாலும் இந்திய கூட்டணியில் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, அவங்க சித்தாந்தம் ஈடுபற்றக்கூடாது. அதனால ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் ஒன்று சேர்ந்தா பரவாயில்லையா, நல்லது அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. ஆனால் நீங்கள் எங்கள் கூடயே 8 வருஷமா கூட்டணியில் பயணிச்சவங்க. இந்த கூட்டணி நேரத்தில் காங்கிரஸ் எங்களுக்கு என்ன மாதிரியான துரோகம் பண்ணணுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் உங்களால் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு தெரியலன்னா அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியா கூட்டணி இணக்கமாக நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து வெற்றியை பெற்றோம். 2019, 2021, 2024 அது மாநகராட்சி தேர்தல்கள் எல்லாத்துலேயும் தொடர் வெற்றி பெற்றோம். இணக்கமான நல்ல புரிதலோடு இருந்த வரைக்கும் 2026 நாங்கள் ஒரு வரலாறை படிப்போம். தொடர்ந்து 2ஆம் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அது ஏன்னா எங்களால் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதான் வெற்றி பெற்று ஒரு வரலாறை படைக்கணும்னு எங்கள் தலைவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணணுது, அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே திமுகவை பொது வெளியில் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை விட்டு விமர்சனம் பண்ண வச்சுட்டாங்க, திட்ட வச்சுட்டாங்க. கண்ணா பின்னான்னு 2 பேரும் திட்டுறாங்க. ஆனாலும் எங்கள் தலைவர்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற அந்த புரிதலை மக்கள்கிட்ட இந்த கூட்டணி தான் நாட்டுக்கான தமிழர்களுக்கான பாதுகாப்பு என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தணும், புரிதலை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர்கள் எதுவும் அவங்கள விமர்சிக்காம இருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் ஆல் சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் என்பதற்காக இப்படி பொது வெளியில் விமர்சிக்கணுமா? அதனால் என்னாச்சுனாக்க மக்கள் மத்தியில் என்ன இவங்க கூட்டணி கட்சிகளே இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இந்த கூட்டணிக்கு நம்பிக்கை தன்மையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா, அந்த 25 சீட்டு திமுக கொடுக்குறனது, அந்த 3 சீட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிக்கிட்டு சரி நாங்கள் கூட்டணியிலேயே தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தாங்க. அந்த 3 சீட்டு எம்பிக்காக வேண்டி இவ்வளோ அந்த கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணியும் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையை உறுதியாக நம்பினாங்க, மக்களும் நம்பினாங்க. ஆனால் இவங்க பண்ணின விமர்சனத்தினால இந்த கூட்டணி நிற்கும், அந்த கட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாம தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கூட்டணிக்குள்ள சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை சேர்த்ததுனால அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு நீங்க எல்லாம் கூட விமர்சனம் பண்ணினீங்க. அப்போ கூட்டணியை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் திமுகவுக்கு உருவானது. அதனால எல்லா கட்சி திமுகவும் குறைந்த போன முறை நின்னதோட இந்த முறை குறைந்த சீட்டில் தான் நின்னது. காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணி விட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி நின்னாங்க. அப்படி இருந்தும் இந்த கூட்டணி கணக்குப்படி கூட்டணி கட்சிகளின்
அந்த வாக்கு கணக்குப்படி அந்தந்த கூட்டணி கட்சிகளோட ஓட்டு திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகி இருந்திருந்தால் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கும். ஏன் கன்வெர்ட் ஆகல கூட்டணி கட்சிகளோட ஓட்டு? அதுதான் இங்க பிரச்சனை. காங்கிரஸ் கூட்டணியில இருக்குமா இருக்காதான்ற ஒரு சந்தேகத்துல எக்ஸ்ட்ரா கட்சியை சேர்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால கூட்டணி கட்சிகளுக்குள்ள சீட்டு ஷேர்ல மன வருத்தம் உண்டானது. அதனால தொண்டர்கள் ஏற்க முடியாம போனாங்க. அதனால ஓட்டு வங்கி முழுசா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வராம போனது. அதனால தோல்வியை சந்திக்க வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதானே? தெரிஞ்சிருந்தோம் அடுத்தது நாங்க இவ்வளோ தூரம் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருந்தோம். தோல்வி ரிசல்ட் அறிவிச்ச அடுத்த நாளே அன்னைக்கே 20 வருஷமா திமுக கூட டிராவல் பண்ணவங்க முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதானே? இதெல்லாம் முதுகுல குத்திட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி 2024 பார்லிமெண்ட் தேர்தல் போது, அப்போ தொங்கு பார்லிமெண்ட் அமையும் போது நாங்கள் அமைச்சரை பதவி எங்களுக்கு கிடைச்சா போதுன்னு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல. அப்போ நாங்கள் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நாங்கள் இப்போ ராஜீவ்காந்தியை தான் பிரதமர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நின்னமில்ல. ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே எங்கள் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்கல்ல. அதை எங்களால் மறக்க முடியுங்களா? நீங்கள் ரொம்ப ஈஸியாக இங்கே எங்களுக்கும் டிவிக்கும் உள்ள தகராறு அதை தான் உங்களுக்கு தெரியுதா? காங்கிரஸ்க்கு எங்களுக்கும் உள்ள மனசு வருத்தம் உங்களுக்கு தெரியலைங்களா? அந்த மாணிக்க தாக்கூர் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் திருமாவளவன் சொல்கிறத நான் முன்மொழியிறேன், அவர் நுண்ணுட்ப பார்வையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சுட்டு எங்களுக்கு திமுகவை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டு மக்கள் மத்தியில் எங்களை இந்த கூட்டணி இப்படித்தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகாமல் பண்ணிவிட்டு இன்னைக்கு மாணிக் தாக்கூருக்கு தலைவர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி பதவி கொடுத்து வச்சிருக்கிறாரு ராஜீவ்காந்தி. எதுக்கு? திமுக திட்டனதுக்கு தானே. செல்வ பெருந்தகை அவர் இந்த முதல்வரை இப்படி அவர் பேசியிருக்க கூடாது, அநாகரிகமான பேச்சுன்னு சொன்னதுக்காக அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஆனா அன்னைக்கு திமுகவை அவ்வளவு தூரம் திட்டினவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா ராஜீவ்காந்தி? அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள பேச வச்சு வேடிக்கை பார்த்தாருல்ல. அப்போ திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க உறுதுணையா இருக்க மாட்டாங்க. ஆனா ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு நாங்க மட்டும் காலம் முழுசும் உழைச்சிட்டு இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? திருமாவளவன் இப்படி பேசுறது, நாங்க பட்ட அவமானங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? அவங்க எங்களை முதுகுல குத்துனது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரிஞ்சிருந்தா எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆனா எங்க தலைமை என்ன நிலைப்பாடை எடுக்குமோ அது தெரியாது. ஆனால் திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் இப்படி பண்ணது அது ரணமா இருக்கு, எங்களுக்கு தாங்க முடியாத வழியா இருக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க எங்களை விட்டு போய் 2 மாசம் தான் ஆகுது. எங்க முதுகுல குத்தி அதுக்குள்ள இந்தியா கூட்டணியில இணைங்கன்னு சொல்றீங்க. பார்ப்போம் எங்க தலைவர் இது குறித்து என்ன பேசுறாருன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த காணொலியை எல்லாத்துக்கும் பகிர்ந்துங்க. நன்றி, வணக்கம்.